இப்போ நம்ம கால் நடக்கிறோம், அந்த கால் வச்சோம் அந்த சென்ஸ் வந்து மூளைக்கு போகும், அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். அவர் தரையை பார்க்கணும், ஏன்னா கால் தரையில் பட்டா அந்த சென்ஸ் மூளைக்கு வராது, பார்த்து தான் அப்போ தெரியும். பிகாஸ் அந்த பேக் இஷ்யூனால. உதாரணத்துக்கு நான் அடிக்கடி ஏற்கனவே தடவை சொல்லியிருக்கேன், சாலக்குடியில் நாங்கள் ஷூட்டிங், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி பேக் ப்ராப்ளம்ட்டு. அதோட சீரியஸ்னஸ் எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, வி ஆர் ஷூட்டிங் இன் சாலக்குடி. காலையில் தண்ணி வந்து அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ யூனிட்லாம் கஷ்டப்பட்டு போடுறோம், இவர் ஜாலியாக நடந்து வர்றார். நான் பார்த்து விளையாட்ட கேட்டேன், என்ன ஜி என்னதான் ஹீரோ சொன்னாலும் தண்ணி ஜில்லு கூட காட்டிக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேறு, எனக்கு எந்த சென்ஸும் தெரியாது, அந்த தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிறது கூட அவருக்கு மைண்டுக்கு ஃபீல் வராது. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு பேக் ப்ராப்ளம். அந்த சவால்லாம் தாண்டி தான் இது நடிச்சாரு, லைஃப்ல ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து அவர் சைட்ல இருந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து இன்னைக்கு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆளுமையா வந்து அவரும் வந்து இருக்காருன்னும் போது அது எப்படி சார் இருக்கு பாக்குறதுக்கு? ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவரோட வெற்றி எனக்கு சர்ப்ரைசிங் தான். ஏன்னா அவரோட உண்மையை சொல்ல போனா அப்போ அவரோட ப்ரியாரிட்டிஸ் வேறையா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதை மீறி வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்திருக்காருன்னா உண்மையாக அது வந்து அவரோட உழைப்பு அண்ட் பெத்தவங்க ஆசீர்வாதம், காட்ஸ் கிஃப்ட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சார், சூப்பர். ஒரு நாள் நைட்டு ஏவிஎம்ல வேற சாங் ரெக்கார்டிங்கில் இருக்கேன், ஒரு 11-12 மணி இருக்கும். திடீர்னு அசிஸ்டன்ட் வந்து சொன்னார், சார் அவர் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு. அவர் யாருன்னு முன்னாடி பார்த்தது இல்லை, வெளியில் போய் பார்த்தா மிஸ்டர் அஜித் நின்று இருந்தார். நைட்டு ஒரு 12:30 மணி, ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு நின்று இருந்தார். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணோம். மீட் பண்ணோடனே என்ன சார்னோட, இல்லை இந்த மாதிரி நான் எல்லாமும் ஒரு படம் பண்ணணும்ச்சு, நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா ஐல் பி ஹாப்பின்ட்டு. சரின்ட்டு அப்படி ஆரம்பித்த படம். பட் என்னென்னா இந்த 2 ஸ்டில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி நின்றுருக்காரு அவர். பயங்கர பேக் ப்ராப்ளத்தில் இருந்தார். இந்த சாங் ஷூட் பண்ணும்போது நாங்கள் நியூசிலாந்து போகிறோம். நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 15 days ஷெட்யூல், 2 சாங்கோ 3 சாங்கோ ப்ளஸ் சீன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஃப்ளைட்டில் போகும்போது என்கிட்ட சொன்னார், ஜி நான் இமீடியட்டாக ஒரு ஆப்ரேட் பண்ணி ஆகணும், அந்த டாக்டர் வந்து இஸ் கோயிங் டு ரிட்டையர் அண்ட் அவர் போய் அப்ராடில் செட்டில் ஆக போகிறாரு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேட் கொடுத்துருக்காரு, பட் நம்ம போர்ஷன் ஒரு 7 நாளில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் இமீடியட்டாக இந்தியாவுக்கு போய் 8th day ஐ ஹேவ் டு டூ த ஆப்ரேஷன். அண்ட் அதர் ப்ராப்ளம் இஸ் என்னென்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, ஒருவேளை இஃப் இட் கோ த அதர் வே ஐ வில் பி பெட் ரிட்டன் ஃபார் மை ஹோல் லைஃப், அதனால் நீங்கள் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சிடணும் அதுக்குள்ளே அப்படின்ட்டாரு.